நாம் குருடர்களாக இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். பவுல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். எல்லாரும் கவனிங்க, யார் இருந்தா? பவுல். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பவுல். இந்த பவுல் யாருன்னா, இவன் யூத மதத்தை சார்ந்தவன். என்ன மதம்? எல்லாரும் சொல்லுங்க. யூத மதத்தை, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன், இந்த பழைய ஏற்பாட்டை விசுவாசிக்கிறவன். ஆகமங்கள், மோசேயின் நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாவற்றையும் நம்புகிறவன். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்துல எல்லாம் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லல. நான் சொல்றது தப்பா அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே முழிக்கிறது சரி. நான் சொல்றது சரின்னா ஆமென் சொல்லணும். சொல்றது தப்புன்னா நீ பேசுறது தப்புன்னு கையை உயர்த்தி சொல்லணும். ஒரு மாதிய பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. டீ கல்லுப்பட்டியில் அவரு தூங்குறாரு, லேசா கை வைங்க. இங்க பாருங்க, மற்றவங்களாம் என்ன பாருங்க, பாவம் வயசான அப்படித்தானே இருக்கும். சரி, நல்ல கவனிங்க. நான் என்ன சொன்னேன் கடைசியா? பவுல் சூப்பர் ராணி. பழைய ஏற்பாடு, அவங்க யூத மதம். என்ன மதம்? எல்லாரும் சொல்லுங்க. யூத மதம் இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாடு முழுசும் இயேசுவை குறித்து அறிவிக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசு என்று கன்னிகை கர்ப்பவதியாவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்றெல்லாம் மிக தெளிவாக இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மீகா என்கிற தீர்க்கதரிசி பெத்லகேமிலே இரட்சகர் பிறப்பார் என்றே எழுதியிருக்கிறார். சகரியா, ஆமென், ஒரு உங்கள் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியன் மேலும் வருவார். ஆதி ஆகமத்திலிருந்து இயேசுவை வெளிப்படுத்தாத புஸ்தகமே இல்லை. யாத்ராகமத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். சரி, யாத்ராகமத்தில் அடுத்தது என்ன ஆகமம்? லேவி ஆகமத்தில் எல்லாம் பகலில் மேகஸ்தமம், இரவில் அக்கினிஸ்தமம், தேவதூதனாக தன்னை காண்பித்தார். சோ இயேசுவை வெளிப்படுத்தாத இடமே இல்லை. ஓகே. ஆனால் இந்த யூத மதத்தில் இருந்த பவுல் மாதிரி ஆட்கள் பழைய ஏற்பாட்டு பைபிளை கரைச்சு குடிச்சிருந்தான். வேதபாரகர், பரிசேயர், ஆமா, பெரிய பெரிய மத தலைவர்கள் எல்லாம் பைபிளை படிப்பான். ஆனா இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் மனக்கண்களை பிசாசு என்ன வச்சிருந்தான்? எல்லாரும் பேசுங்க. குருடாக்கி வச்சிருந்தான். பைபிளை படிச்சான், ஆனா இயேசுவை சொல்லுங்க பார்க்க முடியல. ஆனா மேசியா பிறப்பார், மேசியா வருவார்னா, மேசியான்றா பிறந்தாரு, அவரை பார்க்க முடியல. ஏன்? பிசாசு அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருந்தான். அதனால இயேசு அப்படின்னு சொன்னா இவனுக்கு கோபம் வரும். யாருக்கு? எல்லாரும் பேசணும். பவுலுக்கு இயேசு அப்படின்னா, ஆமா, தேவகுமாரன், அவர் தான் மேசியானா உடனே அடிச்சிருவான். அவர் ஆராதிக்கிறீங்களான்னா போய் கொன்றுவான், ஊழியக்காரங்களை கொன்றுவான். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவிலும் நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படி. ஆமா, இயேசு, ஏன்னா இயேசு அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஏன்? அவங்க மனக்கண்களை பிசா குருடாக்கி வச்சிருக்கான். அவ்வளவுதான். அந்த திரை விலகினா நம்மை விட அதிகமாக அவரை ஆராதிப்பார்கள். அதுக்காக நீங்க தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவங்க குருட்டு தன்மையை மாற்ற வல்லமை உள்ளது. ஏன்னா என் வாழ்க்கையை மாத்திருக்காரு, உங்க வாழ்க்கையை மாத்திருக்காரு. அப்போ இந்த சவுல் என்கிற பவுல் இயேசு அப்படின்னா அவர் தேவகுமாரன் கிடையாது, அவர் மேசியா கிடையாதுப்பா. அவர் பெத்லகேமில் பிறந்தாலும் நாசரேத்தூர்ல வளர்ந்தாலும் அவர் கிடையாதியா. ஏன்னா அவரை கடவுள்னு பார்க்க முடியல. இப்படி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து ஊர்லயும் போய் அங்க இருக்கிற சபைகளை இயேசு ஆராதிக்கிறவர்களை கொல்லணும்னு வேகமா கட்டளை எல்லாம் பெற்றுக்கொண்டு குதிரையில் போறான். பகல்ல மதியான நேரம் பயங்கர சூரிய வெளிச்சம். ஆனா அந்த சூரியனை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா கடவுள் பெரிய ஒளியாக தோன்றினார். அவன் மேல அந்த ஒளி பட்டது. அவன் குதிரையிலிருந்து தூக்கி வீசப்பட்டான். அவனுக்கு இந்த கண்ணும் போச்சு. மனக்கண்ணு ஏற்கனவே
சொல்லுங்கயா. குருடா இருந்தது, இப்போ என்னாச்சு? மாம்ச கண்ணும் போயிருச்சு. அவன் அப்படியே தடவிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். ஆமென். சரி, அந்த ஊழியக்காரன் கை வச்சு ஜெபம் பண்ணோன்ன இந்த கண்ணும் திறந்துச்சு, மனக்கண்ணையும் கத்த திறந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பிசாசு மூடி வச்சிருந்தான்ல, அதெல்லாம் அந்த குருட்டுத்தன்மையெல்லாம் மாத்திட்டாரு. இப்ப கண்ணு திறந்தோன்ன அவன் சொல்றான், இயேசுதான் கிறிஸ்து. பார்க்கிறவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. அட முந்த ஜஸ்ட் 1 செகண்டுக்கு முன்னால, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இவன் என்ன சொன்னான்? இயேசுவை கிறிஸ்துன்னு சொன்னேன்னா கொன்றுவேனா. இப்போ சொல்றான், சத்தியமா அவர் தாங்க கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. என்ன நடந்தது? ஆண்டவர் இவனுடைய கண்களை திறந்து விட்டார். அங்க தினந்தோறும் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்தியாவில் சவுலை போல சீறி பாய்கிற அநேகரை நீங்க ரட்சிக்கணும்ப்பா. அவங்க கண்ணெல்லாம் திறக்கணும்ப்பா. டிவியில மீடியாலெல்லாம் அவங்க சொல்லணும், இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லணும். ஆமென். பாருங்க, இந்த 21வது ஆண்டிலிருந்து 30 ஆண்டு, இந்த 10 ஆண்டுகள் எழுப்புதலின் 10 ஆண்டுகளாக தேவ மனிதர்கள் டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த 2021ல் பாஸ்டர் மோகன் அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அவங்க சபையில் நடக்கிற அந்த ஆன்லைன் ப்ரேயரில் நீங்கள் அந்த 1 ஜனவரியில் நீங்கள் வந்து ஊழியம் செய்யணும், ஆராதனை நடத்தணும்னு கேட்டுட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், எழுப்புதலின் 10 ஆண்டுகள். அதனால தான் அந்த முதல் மாதத்தில் உங்களை கூப்பிடுறோன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஓடி போய் அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு அவனுடைய நாமத்தை உயர்த்தினேன். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வந்து நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். 2025 வந்துருச்சு. இன்னொரு 5 ஆண்டுகள் தான். அதுக்குள்ள கர்த்தர் இந்த தேசத்தை தலைகளாக மாற்ற போகிறார். ஹalleluya. எல்லா குருட்டு தன்மைகளையும் கர்த்தர் கண்களை திறந்து இந்த இந்தியாவிலே கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் கேட்க ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையான கிரியை நடப்பிக்க போகிறார். நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சியும். ஹalleluya. அம்மா, இந்த பகுதியில், இந்த பகுதி ஆமே, நீங்கள் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ற நேரத்தை நீங்க அதிகரிக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, நான் காலையில் நான் எழும்பும் போதே பிசாசை ஆராதிக்கிற சத்தம் தான் என் காதில் கேட்டுச்சு. நான் அதுக்கு மேலே சத்தமாக துதிக்கணும்னு ஜெபம் பண்ணி ஆண்டவரை காலையில் துதிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும் போது, நீங்களும் நானும் ஆராதிக்கும், சர்ச்சில் வந்தால் சும்மா ஆராதிக்கிறது இல்லைங்க. நீங்கள் வீட்டில் குடும்பமாக தனியாக உட்கார்ந்து ஆராதித்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களில் சாத்தானுடைய கூடாரமெல்லாம் காலியாகி தேவனுடைய ராஜ்யம் இந்த பகுதிகளிலே ஸ்தாபிக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இந்த பகுதிகளிலே வசிக்கிற ஜனங்கள் அவருடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். அவங்க கண்ணெல்லாம் கர்த்தர் திறக்கணும்னா ஆமென், வாரம் ஒரு முறை வந்து ஆராதிச்சா பத்தாது. நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல ஆராதிக்கணும். வான மண்டலில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பலவீனப்பட்டு போகும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த தேசம் இருளில் இருப்பதற்கு காரணம் நாம் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? ஏன்னா தெபோராள் சொல்லுகிறாள், நான் தான் காரணம். நான் எழும்பல. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் எழும்பல. நான் ஜெபம் பண்ண எழும்பல. நான் சுவிசேஷம் சொல்ல எழும்பல. அதனால தான் அந்த கிராமங்கள் பாழாய் போயின. எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? ஹானஸ்ட்லி உங்கள் கரங்களை, அவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நான் தான் காரணம். இந்த கல்லுப்பட்டியை சுற்றி இருக்கிற கிராம பேர் எனக்கு தெரியல, அவன் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்தெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. டீ கல்லுப்பட்டிக்காக ஜெபம் பண்றோம், பேரையூருக்காக ஜெபம் பண்றோம். சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச கிராமமெல்லாம் சொல்லுங்கம்மா. இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறானே, இருளில் இருக்கிறாங்களே. கிராமத்தை சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இன்னொன்று, உங்களுக்கு நிறைய கிராமங்கள் தெரியும்ல பேரு, எனக்கு தெரியல இந்த பகுதியை பத்தி. சொல்லுங்க அம்மா, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த கிராமங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். குருட்டாட்டத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். ஓ ராபா காதா ராபா, ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படணும் அப்பா.
ஹalleluya. இவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆமென் விசுவாசிகள் இந்த சபையில எழும்பும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கும் போது பவுலுடைய கண்ணை திறந்த ஆண்டவர் எங்க கிராமத்தில் இருக்கிற அநேகருடைய கண்களை திறக்க நீ சர்வ வல்லமையுள்ளவர். ஜெபம் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க ஜெபம். ஐயோ உங்க சத்தமே வரலையே. இப்படியா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து. ஆமென். ஊர் பேர்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பேர்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே அவங்க கண்ணை திறங்க, 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 திறங்க. அவங்க கண்ணை திறங்க. சவுலுடைய கண்ணை திறந்த மாதிரி சொல்லுங்க. சவுலுடைய கண்ணை திறந்த மாதிரி அவங்க கண்ணை திறங்க, கண்ணை திறங்க. தெய்வீக சக்தியாகிய இயேசுவை இந்த ஊர் அறிந்து கொள்ளணும், இந்த கிராமங்கள் அறிந்து கொள்ளணும். Jesus. அம்மா, ஐயா, வாலிப தம்பி, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க வீட்டில் நல்ல 1 மணி நேரமாவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கம்மா. காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கம்மா. நீங்க கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த பகுதியில் பெரிய மாற்றம் வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணாத வரைக்கும் இந்த பகுதியில் எழுப்புதல் வராது. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசு மூட்டையை கட்டிட்டு அவன் வேற ஊருக்கு போயிடுவான். ஏன்னா தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவன் இருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி தேவரை துதிக்க பார்க்கலாம். ஹalleluya. தாராபுரத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர், என்னுடைய நண்பர் அவர். ஆனால் ரொம்ப நாங்கள் ஒரு இடத்துல ஒன்றா ஊழியம் செய்தோம். அவர் பேர் ஜெபராஜ். தாராபுரம் பகுதியில் பக்கத்தில் ஜெபராஜ். தாராபுரம்னா அதை சுற்றி கிராமங்கள் தானே. அப்போது அவருடைய சபைக்கு ஏராளமான பேர் வர்றாங்களாம். ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அது வரப்பட்டிக்காடுங்களா. விவசாயம் பெருசாக கிடையாது. அங்கிருந்து எல்லாம் வெளியே போய் பிழைக்கிறவங்க வேலை செய்து இங்கிருந்து எப்படி இந்த சிவகாசிக்கு போய் பிழைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி அந்த ஊரில் ஒரு ஒரு மந்திரவாதி, யாரு குறி சொல்ற ஆள், எல்லாம் உங்க ஊர்ல எல்லாம் இருப்பான்ல, என்ன ஆளு சொல்லுங்க? குறி சொல்ற ஆளு. அப்படி வந்த ஆளு அண்ணா அம்மாவாசை நேரத்தில் எல்லா அரசியல்வாதி பணக்காரெல்லாம் அந்த ஊரை தேடி வருவானா அந்த ஆள்கிட்ட குறி கேட்க. அப்போ அங்கிருந்து ஒரு ஏழை ஒரு தாய்மார்கள், சகோதரிகள், கவனிங்க, சகோதரிகள், விதவைகள் கொஞ்சம் பேர் இந்த சர்ச்சுக்கு வருவாங்களாம். அப்போ இந்த பாஸ்டர் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நீங்க இருக்கிற இடத்துல கிராமத்தில் அந்த பிசாசின் ஆவி இருக்கக்கூடாது. ஏன் உங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கா? பிசாசு இருக்கக்கூடாதுன்னா இவங்க ரொம்ப, நீங்க எந்த டீம்பா? எனக்கு சந்தேகமா இருக்கு உங்களை பார்த்தா. சரி, அந்த கிராமத்தில் என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க. அப்போ சொன்னாங்களா, ஐயா நாங்கள் என்னதையா செய்யணும்? நாங்களே ஏழைகள், நாங்கள் படிக்க தெரியாது. ஒன்றும் இல்லை, உங்களோட இருக்கு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம். போகும்போது வரும்போது நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல முழங்கால் போட்டு காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர் ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கொஞ்ச நாளில் சாத்தான் கூடாரத்தை காலியாக்கிடுவான்னு சொன்னாராம். அந்த சகோதரிமார்கள் பயங்கரம் அன்னையிலிருந்து டார்கெட் வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். நல்ல ஜெபம் பண்ணி ஒரு நாள் பார்த்தானா இவனுக்கு குறி வர மாட்டேங்குதான். ஏன் உங்களுக்கெல்லாம் சோக மாட்டீங்க? அருள் சொல்லுங்க. ஆமா, அருள் வரலையா? ஏன்னா இந்த நம்ம ஜெபம் பண்ண அருள் வராது. ஆமா, பிசாசு ஓடிடுவான், தீய சக்தி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த நேரத்தில் இவங்க நல்ல ஜெபம் பண்ணோன்னே அவன் சொன்னானா, அமாவாசைக்கு தேடி வந்தாங்கல்ல, ஐயா இனிமேல் இந்த ஊர்ல நான் இருக்க முடியாது, நான் ஊரை காலி பண்றேன். ஏன்னா நமக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது, வராது. ஆமென். நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா சொல்லுங்கயா வராது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் கிரியை செய்வார். வான மடலில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் பலவீனப்பட்டுரும். ஆமென். இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும். ஜனங்களை யாரும் ஏமாற்ற முடியாது.